அதுவும் பொம்மை அலங்காரம் அப்படி இப்படி செம்மையாக இருந்தது. அதனால் எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் எடுக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு அப்படியே இந்த கோயிலுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், யானை இருக்க. இவர் வந்து நடராஜர் சன்னதிக்கு இதுக்குள்ளே தான் நடராஜர் இருக்கார். நடராஜர் சன்னதிக்கு வச்சிருக்கிறதுக்கு முன்னாடி யானை மேலே பாகன்லாம் உட்காந்துருக்கிற மாதிரி, ராஜா உட்காந்துருக்கிற மாதிரி, அப்புறம் வந்து தேர் இருக்கிற மாதிரி. இந்த கோயில் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். குதிரை போகிற மாதிரி, அப்புறம் யானை. சனிக்கிழமை வந்து மார்கழி சனிக்கிழமை செம்மையாக இருந்தது 13. இதே மாதிரி மார்கழி 29 நாளும் ஒரு கோயிலுக்கு போயிட்டேன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும், ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் என்ன ஆகும் தெரியல, பார்த்தா தான் தெரியும். தூங்காமல் இருக்கணும், நான் தூங்கிடுவேன் சம்டைம்ஸ். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. யானை பாருங்களேன், எவ்வளோ அழகாக குட்டியாக நல்லா குல்லுன்னு குண்டாக செம்மையாக இருக்குது பாருங்களேன். யானை, குதிரை, இந்த பக்கம் ஒரு யானை, அந்த பக்கம் ஒரு யானை. சின்னதுலலாம் நான் யானையை ரொம்ப நேரம் பறக்க பார்த்துட்டு தான் அது ரொம்ப அதிகம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். மேலே வந்து அந்த நார்த்தில் உள்ள கூடாரம் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த கோபுரத்தெல்லாம் உள்ள செம்மையாக இருந்தார் நடராஜர். நல்லா படி ஏறி போய் நடராஜரை பார்க்குற மாதிரி இருந்தது. ஒரு 7-8 படி ஏறி போய். இது வந்து அம்பாள் சன்னதிக்குள்ளே இந்த வாகனங்கள்லாம் இருந்தது. இந்த வாகனங்கள் எங்கேயும் இந்த கோயிலில் ஏகப்பட்ட வாகனம், சூரிய வாகனம், சந்திரபிரபை, அப்புறம் சிங்க இது பயங்கரமாக இருந்தது. அப்புறம் பொம்மலாட்டம் மாதிரி பொம்மை அதெல்லாம் நிறையா இருந்தது. பல்லக்கு பாருங்கள், பல்லக்கு வந்து கொண்டு வந்து வச்சுருவதோடு அப்படியே இருக்குது. ஆனால் ராத்திரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். யானை இவங்களாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய பொம்மைலாம் அந்த மாதிரி இருந்தது, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கோயில். எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது.